மகரம், உங்களை பிரியும் ஒரு உறவு. ஏற்கனவே நடந்த விஷயத்துல இருந்து நாங்க இன்னும் வெளியே வரல. இன்னும் நீ வேற ஏமா எங்களுக்கு அதிர்ச்சி தர சம்பவமா சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறீங்களா? நிறைய மக்கள் நம்மளுடைய சேனலை பாக்குறாங்க. இதுல சில மக்கள் எப்படி ஃபீல் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு எப்பதாங்க நல்லது நடக்கும், நல்லது நடக்குமா நடக்காதா அப்படின்னு கேக்குறாங்க. சிலர் நாங்க படுற கஷ்டத்துல இருந்து மீண்டு வர்றதுக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உங்க எல்லார் கேள்விக்கும் நான் ஒரே ஒரு பதில் தான் கொடுக்க முடியும். அந்த பதில் இந்த வீடியோல இருக்கு. சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் நீங்க முழுமையா பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருங்க, உங்களுக்கு ஒரு பதில் கிடைச்சிரும். சரிங்களா? சோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க மேல இருக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காம உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணிக்கோங்க. லைஃப்ல அடுத்து என்ன பண்றதுனே தெரியாம இருப்பாங்கல்ல, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்ல ரிலேட்டிவ்ஸோ இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்றீங்க அப்படின்னா, ஒரு பயனுள்ள தகவல் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. நான் உங்களுடைய ஃபேவரட் வேதிக் அஸ்ட்ராலஜர், டாரோ கார்ட் ரீடர். இது உங்களுடைய வீனஸ் அஸ்ட்ரோ. உங்களுடைய மனசுல சில கஷ்டங்கள் இருக்கும், அதை வெளியே சொல்ல முடியாம நீங்க இருக்கீங்க அப்படின்னா இருக்கவே இருக்குங்க கமெண்ட் செக்ஷன். அதுல உங்களுடைய பிரச்சனைகள்ல சொல்லுங்க. என்னால முடிஞ்ச உங்களுக்கான வழிகளையும் பிரச்சனைக்கான சொல்யூஷன்ஸையும் நான் உங்களுக்கு சொல்றேன். மகரம் காலச்சக்கரத்தின் 10வது ஒரு ராசி. இந்த ராசியோடைய அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சனிங்க. சனி பகவான் அப்படின்றது கர்ம காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க, நியாயவாதின்னு சொல்லுவாங்க, நீதிமான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவர் துலா ராசியில தான் உச்சம் அடைகிறாரு. அந்த ராசியோட சிம்பிள் பாத்தீங்கன்னா தெராச கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இப்ப நம்ம மகரத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அதுல முக்கியமா நீங்க பாருங்க, மகர ராசி அப்படின்றது ஒரு நிலத்தத்துவ ராசிங்க. இந்த ராசி சனியோட காரகத்துவம் மொத்தமா இந்த ராசியில இருக்கு. மந்தன், நிதானம், ஸ்லோ, ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னா எக்ஸ்ட்ரீம் லெவல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, இல்லைன்னா ரொம்பவே ஸ்லோ ஆயிடுவாங்க. கமெண்ட் செக்ஷன்ல உடனே நீ குறை சொல்லிடாதீங்க, என்னமா நீ இப்படி நெகட்டிவா சொல்லிட்டு இருக்கிய அப்படின்லாம் கேட்காதீங்க. இந்த ராசிநாதனான சனி பகவான் அமர்ந்திருக்கிற விஷயத்த பொறுத்து இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும், மகர ராசிக்காரங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. மக்கள் நீங்க பண்ற தப்பு இதுதான். மகர ராசியில பாருங்க, மொத்தம் 3 நட்சத்திரங்கள் இருக்கு. ஒண்ணு சூரியனோட நட்சத்திரம் உத்திராடம், இன்னொன்னு சந்திரனோட நட்சத்திரம் திருவோணம், இன்னொன்னு செவ்வாயோட நட்சத்திரம் அவிட்டம். அப்போ இந்த மகர ராசிக்காரங்களுக்கு சூரியனோட குணாதிசயம் இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல உத்திராடம் இருக்கு. பதவி, உயர்வு, அங்கீகாரம், அதே மாதிரி தொழில்ல ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு முன்னாடி வர்றது. ஏன்னா சனி பகவான் தொழில் காரகத்துவத்துல முக்கிய பங்கு அவர் வகிக்கிறார். ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 10ஆம் வீடும் அவர் தான், 11ஆம் வீடும் அவர் தான். சோ அப்போ ஒரு தொழில் ஸ்தானாதிபதியா ஒரு லாபாதிபதினு சொல்லக்கூடிய கும்ப வீட்டை ஆளுமை செய்யறதும் சனிதான். அப்ப சனி எவ்வளவு மகத்துவம் வாய்ந்தவர் அப்படின்னு பாருங்க. இனிமே சனியை கண்டு பயப்படாதீங்க. சனி அவ்வளோ ஒன்றும் மோசமானவரே கிடையாது. சனி ஒரு கர்ம காரகன். சோ இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு இப்பதாங்க 7.5 சனி முடிஞ்சிருக்கு. ஒரு பெரிய ரிலீஃப நீங்க பாத்துட்டு இருப்பீங்க கடந்த ஒரு 4-5 மாசமா. சரிங்களா? ஒரு பெரிய ரிலீஃப் உங்க லைஃப்ல நடந்து முடிஞ்சிருக்கும். அந்த ரிலீஃப் உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, புது புது விஷயங்களை உங்க லைஃப்ல எடுத்துட்டு வந்திருக்கும். சரி, ஓகே. இப்போ இந்த மகர ராசிக்கு சனி பெயர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஏன்னா நம்ம சனி பெயர்ச்சி மட்டும் பார்க்க போறது இல்ல. சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, இந்த 3 பெயர்ச்சிகளுமே உங்க வாழ்க்கையில அடுத்தடுத்த பல திருப்பு முனைகளை கொண்டு வருது. ஓகே, கமிங் டு த பாயிண்ட். இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களை விட்டு பிரியும் ஒரு உறவுன்னு நான் டைட்டிலே சொல்லியிருந்தேன் இல்லையா? சோ சனியை பொறுத்த வரைக்கும் பாருங்க, உங்களுடைய ராசிக்கு இப்ப சனி எங்க இருக்காரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்காரு. சரிங்களா? சனி 3ஆம் இடத்துல போய் அமர்ந்து உங்களுடைய எங்க இருக்காரு, அது காலச்சக்கரத்துக்கு விரைய ராசி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, காலச்சக்கரத்துக்கு உங்களுடைய ராசி மகரம் என்றது நிலத்தத்துவம், மீனம் என்பது பாத்தீங்கன்னா விரைய ராசி. அப்போ உங்களை விட்டு பழகுனவங்களே உங்களை ஏமாத்திட்டு போயிருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 3ஆம் இடம் அப்படின்றது பாருங்க, உங்களுடைய எஃபர்ட்ஸ், உங்களுடைய நட்பு வட்டாரங்கள், உங்களுடைய முயற்சி ஸ்தானம்,
நீங்க எந்தெந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க, அத்தனை விஷயத்த பத்தியும் சொல்றது வந்து 3ஆம் வீடு. அப்ப சனி வந்து உங்க ராசிநாதன் 3ஆம் இடத்துக்கு வரும்போது குருவோட பார்வை இப்ப படுது. அதனால ஓரளவுக்கு நீங்க தப்பிச்சிருவீங்க. ஏன்னா இப்ப குரு வந்து இந்த அக்டோபர் மாசம் 18ஆம் தேதி பயிற்சி ஆனாரு. ஆனா இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் உங்களை வந்து நீ பண்ண மாட்ட, உன்னால முடியாது அப்படின்னு எல்லாம் சொல்லி உங்களை ஏமாத்தி உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க எல்லாருமே இப்ப இந்த காலகட்டத்துல சனி எல்லாருமே வந்து விளக்கிடுவார். ஏன்னா 7.5 முடிஞ்சிருச்சு. உங்களை பிடிச்ச அந்த வார்த்தையை சொல்ல வேணாம். ஸோ உங்களை பிடிச்ச அந்த விஷயமும் உங்களை விட்டு விலகி போயிடும். அடுத்து உங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சனி வந்து உங்க முயற்சிகளை பழிக்க வைப்பாரு. ஏன்னா 3ஆம் இடம்ன்றது முயற்சி ஸ்தானம். அது மட்டும் இல்லாம இப்போ கோச்சாரத்துல அடுத்து பாத்தீங்கன்னா குருவோட பார்வையும் வந்து சனிக்கு வந்து விழப்போகுது. சரிங்களா? குருவோடைய 9ஆம் பார்வை உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய சனி பகவான் மேல வந்து விழப்போகுது. சோ அதுவுமே நிறைய சுபத்துவம் வாய்ந்த ஒரு விஷயத்த வந்து ஏற்படுத்த போது உங்களுடைய வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம ராகு கேது அதுதாங்க மெயின் ரோல் பிளே பண்ணுது. எப்படின்னா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டுல இப்ப ராகு இருக்காருங்க. அதே மாதிரி 8ஆம் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா கேது இருக்காரு. சோ யாருக்கெல்லாம் இந்த ஒரு அமைப்பு நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப ஒருவேளை நீங்க வந்து ரிசர்ச் ஃபீல்டுல இருக்கீங்க, ஆன்மீக துறையில இருக்கீங்க, ஜோதிட துறையில இருக்கீங்க, மருத்துவ துறையில இருக்கீங்க. ஏன்னா ராகு வந்து இருக்கிற வீடு வந்து பாத்தீங்கன்னா கும்ப வீடு. அது வந்து ஒரு ஆராய்ச்சிக்கு உண்டான ஒரு வீடு, ஒரு சயின்டிபிக் அப்படின்னு சொல்லலாம். ஒரு புது மறுமலர்ச்சியை உருவாக்கக்கூடிய ஒரு வீடு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கும்பமா தான் இருக்க முடியும். சோ அப்ப அந்த கும்ப வீட்டுல ராகு வந்து அமர்றதுன்றது பல மாற்றங்களை உங்களுக்கு வந்து ஏற்படுத்தும். அது வந்து பொருளாதார ரீதியா ஏற்படுத்தும், குடும்ப ரீதியா ஏற்படுத்தும். ஏன்னா 2ஆம் இடத்துல ராகு இருக்கு. 2ஆம் இடம் என்பது என்னது? தனம், வாக்கு, குடும்பம், உங்களுடைய பேச்சு, நீங்க எப்படி பேசுவீங்க. 8ஆம் இடம் அப்படின்றது மறைவு ஸ்தானம். சிம்ம வீட்டுல கேது இருக்கு. ஆல்ரெடி 3ஆம் வீட்டுல சனி வந்து உட்கார்ந்து இருக்கிற எல்லா பிரச்சனையும் வந்து யாரெல்லாம் என்ன பண்ணாங்களோ அவங்க எல்லாரையும் வந்து விலக்கி விட்டு போயிட்டாரு. சோ இத்தனை மாற்றங்களையும் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து நிகழ்த்திட்டு இருக்காரு. சரிங்களா? இதுல மிக மிக முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் குரு தாங்க. நம்ம எல்லாருமே சொல்லுவோம் சனிதான் வந்து இந்த மகர ராசிக்கு இது. அப்படி கிடையாது. உங்களுக்கு குரு யாரா வராரு? ஒரு 3ஆம் அதிபதி, முயற்சி ஸ்தானாதிபதியா வந்து அவரே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதியாவும் வராரு, விரையாதிபதியாவும் வராரு. சோ அப்ப அந்த விரையாதிபதி எங்க போயிருக்காரு? கடகத்துல போய் உச்சமாறாரு. அப்போ உங்களுடைய லாசஸ ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுவாரு, உங்களுடைய இழப்புகளை ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுவாரு. இழப்புகள் அப்படின்றது கெட்ட இழப்புகள் கண்டிப்பா உங்கள்கிட்ட போய் தாங்க ஆகணும். அப்பதான் நீங்க வாழ்க்கையில அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போக முடியும். இல்லைன்னா இப்படியே தான் இருப்பீங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து சனியோட ராசி கொஞ்சம் மந்தமா தான் செயல்பட முடியும். வேகம் வந்து பெருசா இங்க இருக்காது. புரியுதுங்களா? சோ அதனால அந்த நிதானம் உங்களுக்கு இருக்கும். சோ குருவோட பார்வையும் குருவோட பெயர்ச்சியும் வேணா உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொண்டு வரும். புரியுதுங்களா? மத்தபடி இந்த ராசிக்கு ஒரு நற்பலன்களை மட்டும்தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்களா, இனிமேவும் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரு உங்களுக்கு கடகத்துல இருக்கிற வரைக்கும், ஏன்னா இந்த அக்டோபர் மாசம் பயிற்சி ஆறாரு. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 2 மாசங்கள் வந்து அங்கேயேதான் இருக்க போறாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் மிதுன ராசிக்கு பின்னோக்கி போறாரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா வக்ரமா போறாரு. வக்ரம் அப்படின்றது ஒரு கிரகம் வந்து முழுசாலாம் பின்னாடி போவாதுங்க, அது பார்வையில அப்படி தெரியும். சோ பின்னாடி போகும்போது எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களை வந்து முன்னேற விடாம தடுத்துதோ அது எல்லாத்தையுமே நீங்க யோசிச்சு பார்ப்பீங்க. யோசிச்சு பார்த்து அதுல இருந்து வெளியே வரக்கூடிய காலகட்டம் தான் உங்களுக்கு இந்த வக்ர குரு பகவானுடைய பெயர்ச்சி பலன். சரிங்களா? மார்ச் மாசம் வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு வக்ரமா தான் இருக்காரு. ஸோ மார்ச் மாசம் வீடியோஸ் போடும்போது கண்டிப்பா நான் அதையும் சேர்த்து உங்களுக்கு வந்து நான் பேசுறேன். சரிங்களா? ஸோ ஓவராலா நம்ம பார்க்கும்போது இந்த சனி பெயர்ச்சி மகர ராசிக்கு சில பல உறவுகளை உங்களை விட்டு பிரிச்சிருந்தாலும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ, நிறைய உங்க வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மூவ் பண்ணக்கூடிய எல்லா வகையிலுமே உங்களுக்கு டோர் ஓப்பனா இருக்கு, கதவு ஓப்பனா இருக்கு. ஸோ அதை போய் தேடி பிடிச்சி உங்க வாழ்க்கையில முன்னாடி வர்றது உங்களோட கையில மட்டும்தான் இருக்கு. ஸோ தனுசு ராசியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் கொடுத்துருக்கேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மக்களே, அதுதான் முக்கியம்.